ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 5 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம லிலித்துக்கு நம்ம டீமன் கிங் லிலி அவன் ஒரு மெசேஜா லெட்டர் அனுப்பியிருக்கான். என்னோட அன்பான சிஸ்டர் லிலி, உனக்கு தான் இது. என்னன்னா என்னோட வாழ்க்கை டீமன் கேசல்ல ரொம்ப லக்ஸூரியஸாவும் சூப்பராகவும் இருந்தது. சர்வ் பண்ணனா கூட 100 பேர் எனக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஆனா வெளியில நான் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கேன். உங்களோட லைன்லாம் சொல்லவே தேவையில்ல. நான் எங்க போனாலும் வந்துகிட்டே இருப்பாங்க பொண்ணுங்களாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த கிளாடுங்களா வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் ஒன்னும் அந்த டீமன் கேசலுக்குள்ள நுழைய மாட்டேன் இப்படின்னு அவன் சொல்ல, அங்க லிலித்துக்கு நல்லாவே புரியுது. ஆரம்பிச்சுட்டான் இவன் அப்படிதான், அவனையே பீத்திக்கிறான். அப்படியும் இதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருக்க ஜான்சன் ஒரு பர்சனை அவன் தூக்கி வெளியில அடிக்கிறான். ஷாப்போடைய டாப் டியரான ஆளு அவனையும் அவன் தூக்கி அடிச்சிட்டானா. அங்க கடைக்காரன் பயங்கரமா கத்துறான், நீ ஏன்டா அவனை தூக்கி அடிச்ச? அவளைக்கும் கண்டுக்காம அவன் போவானா. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது, ஃப்ரீ லோடர் அவன் வந்து இவன் தானு. அங்க இத பத்தி அவரு சொல்லலான்னு வர, அங்க உடனே நம்ம ஹீரோ சொல்றான், பரவாயில்லையே என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோ, அதான் டீமன் கிங் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவரு அந்த போஸ்டரை பார்த்து இன்னமும் இவனை ஒரு ஃப்ரீ லோடர் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாரு. அட நீங்க ஏன் இதையே சொல்ல இருக்கீங்க? இந்த மாதிரி நான் ஒன்னும் அவன் இல்ல. ஆனா மத்தவங்கள ஒரு கத்தி கூப்பிட அங்க கூட்டமே வந்தது. இவன் இருக்கிற ஏரியா இப்போ சவுத்துலயும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வர இடத்துல தெரிக்க ஓடுறான். ஐயோ அது நான் இல்லன்னு. இந்த சைடு போற வழியில ஒரு பையன் அவனோட ரூட்டை மறைப்பானா. அந்த பையனை பார்த்து யோசிக்கிறான், பையனை முடிச்சிடலாமா? அந்த பையனும் முன்னாடியே சொல்றான், என்ன அங்கிள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்களா? பர்ஃபார்மன்ஸா? சரி இவன் சின்ன பையனா இருக்கான், மன்னிச்சு விட்டுற வேண்டியதான். அங்கிள் நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அதுக்கு பே பண்ணலான்னு இருந்தேன். என்னது அப்படியா? அப்பனா தம்பி இதோ நான் பண்றேன் பாரு. அங்க ஒரு மூவா அவன் பெருசா பண்றான். அதுவும் வானத்தை கிழிச்சிட்டு போகுது. நாங்க எதுவும் ஆனமா தெரியல. உடனே அந்த பையனும் கேக்குறான், அட அங்கிள் என்ன எதுவுமே ஆகல, ஏமாத்துறீங்களா? அடே பொடி பையலே, நான் உண்டி இப்ப பண்ணியிருந்தா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா இது என்னோட அல்டிமேட்டான ஸ்ட்ரைக்கு. இது வரைக்கும் பார்த்தவங்க ஒருத்தவங்களும் இறந்து போயிட்டாங்க, நீயும் இறந்து போயிருப்ப பாத்துக்கோ. அட அங்கிள் போங்க அங்கிள், நீங்க போங்காட்டம் ஆடுறீங்க, இதுக்கெல்லாம் என்னால பே பண்ண முடியாது. அடே நீ வந்து பாத்துருக்க, பே பண்ணி ஆகணும். என்னோட அல்டிமேட் ஸ்ட்ரைக்குக்கு இறந்தனால பார்த்தேன். சோ 10 கோல்டு காயினா மரியாதையாடு. அதெல்லாம் முடியாது அங்கிள், நீங்க வந்து போங்காட்டம் ஆடுறீங்க, முடியவே முடியாது. என்னதான் வளர்ந்திருந்தாலும் இப்படி அநியாயமா ஏமாத்துறீங்களே. உங்களை பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு கண்டிப்பா வேலை இருக்காதுன்னு. ஏன்னா எங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் தண்டோன்னு. அதே மாதிரி அப்படி வேலை இருந்தாலும் கண்டிப்பா அந்த வேலையில இருந்து உங்களை தூக்கி இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க யூஸ்லெஸ்ஸா இருக்கீங்க. எல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோக்கா அங்க சுர்றன்னு எது ஐஸ்கிரீம் அப்படியே தட்டி விட்டுறான். அந்த பையனும் அப்படியே கத்த ஆரம்பிச்சுறான், ஓ அங்கிள் நீ வந்து என்னையா பண்ண? இந்த மாதிரி என்னோட ஐஸ்கிரீம் என்ன பஞ்ச உனக்கு? அதை ஏன் தட்டி விட்ட? திரும்ப என்னோட கண்ணில் ஒண்டி பற்றாத, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அந்த இடத்துல தான் நம்ம ஆலிஸும் வந்து இறங்குறா. இடத்துல அவங்க டிராப் பண்ணதுக்கு அவ தேங்க்ஸ் சொல்றா, ரொம்ப நன்றி எவ்வளவு தூரம் என்ன இறக்கி விட்டதுக்கு. இல்ல நீங்க ஒரு ஹீரோவா இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு லெஜெண்டரியான ஹீரோ வந்ததுக்கு நாங்க தான் பெருமை பண்ணோம். அப்படி இல்ல ஃபார்மர் ஹீரோன்னு சொல்லுங்க, அதுதான் எங்களுக்கு புரியல. உங்களை மாதிரி ஒரு லெஜெண்டரியான ஹீரோவோட டைட்டில அவங்க வந்து எதுக்கு தூக்குனாங்க எனக்கு சத்தியமா புரியல. பக்கத்திலேயே ஒருத்தனும் அங்க ஏதோ ஒரு புக்கு மாதிரி ஒரு விஷயத்த விற்கிறான். அதுல எப்படி நம்ம டீமன் கிங்குக்கு அந்த ஹீரோ தோத்து போனக்கு அப்புறம் ஸ்லேவான விஷயத்தையும், ஸ்லேவானக்கு அப்புறம் பிசிக்கலா மென்டலாவும் சில பல விஷயம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு அவன் தப்பா சொல்ல, ஆலிஸும் கத்தி சொல்றா, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் வந்து போட்ல மாட்டிக்கினேன் அவ்வளவுதான். அதுக்கும் மேல இந்த ஆளு அதனால கதையை அப்படி எழுதி விக்கிறான். இதெல்லாம் போங்காட்டமா இருக்கு. ஓ நீ வந்து அதெல்லாம் விக்காதியா தயவு செஞ்சு லேண்ட் ஆஃப் லைட்ல? என்ன மேடம் நீங்க சொல்றீங்க? இதோட காப்பி ஒண்டி கிட்டத்தட்ட 5 மில்லியனுக்கும் மேல இங்க வித்திருக்கு. போச்சு என்னோட மானம், அது கப்பல் ஏறி போயிடுச்சு. நானும் இங்கேயே இறந்து போயிட்டேன். நான் லேண்ட் ஆஃப் லைட்ல என்னோட பேர் ஆல்ரெடி நாசமாயி இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு காப்ளினோட கூட்டத்தை பத்தியே பேசுறாங்க. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, காப்ளினோட அந்த படை அது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா. இந்த மாதிரி கேவாண்ட மர்ச்சன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சில பல ஆளுங்களை அதுங்க புடிச்சு வச்சிருக்கான். ஆனா இப்போ டெட்லைன் வேற நெருங்கினே இருக்கு, அதுக்குள்ள நம்ம இதை முடிச்சு வேற ஆகணும். பக்கத்துலயே இன்னொரு பொண்ணும் சொல்றான், உங்களோட ஃபியான்சே உண்மையை சொன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்காரு. ஆமா உண்மையை சொன்னா இந்த மிஷின் முடிஞ்சக்கு அப்புறம் அங்க 2 பேரும் மேரேஜ பண்ணிக்கலான்னு இருக்கும். ஆலிஸுக்கும் டீமன் கிங்குக்கும் வந்திருக்கும்ல, அதை வந்து எடுப்பாங்களா அவன் பாக்குறா. நல்லா அங்கேயும்
எங்கேயோ தெரிஞ்சுக்கினே இருக்கா. ஆனா அதை பத்தி நல்ல வேளை அவங்க பேசல. அங்க ஆலிஸும் யோசிக்கிறா நம்ம வந்து எப்படியாச்சும் அவங்கள பிடிக்கணும்னு. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து சொல்றா நம்ம 2 பேரும் திரும்ப ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் இதே மாதிரி. ஆனா பரவாயில்ல உங்களோட மிஷனுக்கு குட் லக். மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் அது வந்து எப்படி போகுது பரவாயில்ல. ஏன்னா வேற ஒரு ஸ்பீசிஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்னமும் நல்லா ஏத்துங்க என்ன ஏன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அவளைக்கும் அவ கண்டுக்கல அந்த விஷயத்த. அவ வந்ததுக்கு காரணம் ஃப்ரீ லோடரா இருக்கிற அந்த பர்சனை பிடிக்கிறதுக்கு தான். அவனை பிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமான ஜாபா இருக்காது, ரொம்பவும் ஈஸியா தான் இருக்கும், முடிச்சிடலாம். இதனால என்னோட ரெண்டை நல்லா பே பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றான். ஆனா அது ஒன்னும் டேஸ்டா இல்ல. அங்க இருந்து தப்பிக்கலான்னு அவன் பாக்குறானா. அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் வருது சார் எங்க போறீங்க, ரெஸ்ட் ரூம் வந்து அந்த பக்கம் இல்லையே இந்த பக்கமாச்சு. உண்மையை சொன்னா நான் ரெஸ்ட் ரூமுக்கு போல, நான் வந்து ஜாப் அப்ளை பண்ணலான்னு வந்தேன். அப்படியா உங்ககிட்ட என்ன விதமான ஸ்கில் இருக்கு கேட்டோனே டீமனுக்கான ஐடென்டிட்டியை சொல்றான். அவன் பண்ண அந்த விஷயங்களை சொல்றான். முன்னாடியே அந்த டீமன் பே தனியாவே அவன் கடந்து வந்தால அதெல்லாம் சொல்ல அவங்க வந்து டைரக்டா கேக்குறாங்க. நான் ஒன்னும் அதெல்லாம் கேட்கல, ஒரு பார்ல நீங்க வேலை செய்யறதுக்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்குன்னு கேட்க உடனே ஆள் அங்க ஒரு டான்ஸ் போடுறான். அந்த டான்ஸும் சும்மா அவ்வளவு அற்புதமா இருக்கா. இதுல பாட்டெல்லாம் வேற பாடுறானா. லேடியும் அங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டு பரவாயில்ல இந்த மாதிரி உண்மையை சொன்னா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், இன்னில இருந்து ஹையர் ஆகுற. அதே மாதிரி உன்னோட பே அது ஒரு கோல்டு காயின், 15% ட்ரிங்க்கு கமிஷனும் இருக்கு. அது அவ்வளவு கம்மியா, யாரு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா கொடுப்பா. இல்ல அப்படி இல்ல 2 ஷிஃப்ட் இருக்கு, நைட்டு காலையிலன்னு. நைட்டு நிறையவே ஃபீமேல் கஸ்டமர்ஸும் வருவாங்க. அதனால நல்லா யோசிப்பா, நல்லா லிவியா நீ வச்சுக்கணும் அந்த அட்மாஸ்பியரை. இதை கேட்டவனே ஆளுக்கா அங்க குஷி ஆயிடுது. இவே பொண்ணுங்களும் வருவாங்கல்ல அதனால ஒத்துக்கிறான். நான் பாத்துக்கிறேன் என்னால எல்லாமே முடியும். சரி என்னோட பேரை நீங்க நைட் டைம்ல டேசின்னு கூப்பிடுங்க. சரி மோலேன்னு எல்லாமே ஓகே தான். அதே மாதிரி இன்னைக்கு நைட்ல இருந்து உங்க வேலை ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வந்து இன்னைக்கு சாப்பிட்டீங்களா அதுக்கான பில்லு நைட்ல கட் ஆகும். இன்னுமா அதை ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஆமா எப்படி அதை மறக்க முடியும். அதே மாதிரி இந்த பையன் இருக்கான்ல இவனோட பேரு ஹென்றி. இந்த பையனை பார்க்க அவனுக்கு நல்லாவே தெரியுது. அட ஃப்ரீ லோடர் அங்கிள் நீங்களா? பையன் நீ பார்த்து விட மாட்டியா, இவரு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவளைக்கும் கண்டுக்காதீங்க. இந்த ஹென்றி பையன் இருக்கான்ல இவன் இப்படிதான் ரொம்ப கோவப்படுவான். ஆனா ரொம்ப நல்ல பையன். புரியுது புரியுது, இந்த வயசுல பசங்க இப்படிதான். ஆனா உன்னா வாய விட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க இன்னொருத்தவங்க கூப்பிட அங்க வந்து போறா. போகும்போதே அவ சொல்லிட்டு போறா ஹென்றி நீ என்ன பண்ண அவரை கெஸ்ட் ரூம்ல வெயிட் பண்ணவே 7 மணில இருந்து அவரோட ஜாபும் ஆரம்பிக்குது. போற வழியிலயும் ஆளுங்க மன்னிப்பு கேக்குறான். அடே குள்ள வாண்டு நீ வந்து மாட்டி விட்டுறாதரா, கண்டிப்பா உனக்கு அல்டிமேட் ஸ்டேக்க கத்து தரேன். ஒரு 2 மாசத்துக்கு நீ ட்ரெயின் பண்ணா அதனாலயும் அதை கண்டிப்பா பண்ண முடியும். அதனால உன்னால ஹோலி டிஎல் இருக்க ஒரு பர்சனை கூட தோக்கடிக்க முடியும். என்ன சொல்றீங்க? என்ன பார்த்தா பேக்கு மாத்ததான் என்ன? நீங்களே ஒரு லோ டிஎல் இருக்க ஒரு பர்சனு, உங்களால எப்படி அதை பண்ண முடியும்? உண்மையை சொன்னா நான் வந்து யாரை பார்க்க ஆசைப்படுறேன்னா அந்த நைட் பிளேடு. அதாங்க ஷிப்ப நைட் டைம்ல நம்ம ஹீரோ வெட்டி விடும் போது ஒரு பேர் பாப்புலர் ஆயிருக்கும், அந்த பேர் தான் அது. மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். அவரோட பவர் அதெல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கும். அப்பனா உனக்கு நைட் பிளேட ரொம்பவும் பிடிச்சிருக்கு அதானே? ஆமா ஆமா இல்லையா பின்ன ஒரே கையில எல்லாத்தையுமே அவரு வெட்டி போட்டாரு. இங்க இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் அவரு தான் ஒரு ஐடியல் மாதிரி. எப்படின்னு அவன் சொல்ல பின்னாடி நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஹென்றி பையலே நீ உண்மையிலேயே பெருமை பண்ணும். ஏன்னா உன் முன்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்ல, நான் தான் நைட் பிளேட். சொல்றத அந்த ஹென்றி நம்பாம உதச்சிட்டு போறான். இந்த மாதிரி கதையெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லுங்க. இதுதான் உங்களோட ரூம். அடே நீ வந்து கண்டிப்பா இதுக்காக கஷ்டப்படுவ. ஒரு லெஜெண்டரியான வாரியரா மாறதுக்கான வாய்ப்பு பண்ணி விட்டுட்டு கண்டிப்பா கஷ்டப்படுவடா டேய் இப்படின்னு இவன் கத்துறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. அப்புறம் தான் காப்ளினோட அட்டாக்லாம் அங்க நடக்க போகுது. அதெல்லாம் இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். இன்னமும் நம்ம ஆலிஸோட என்ட்ரியும் இருக்கு. அவ வந்தக்கப்புறம் இன்னமும் காமெடியா போகும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.